இது என்ன கான்செப்ட்? அவனே கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ட்டான். அப்ப கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? எனி ஐடியா? இது இன்டகிரேஷன். CRV னா கன்டினியூஸ் ரேண்டம் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. ஓகே. f of x dx. Minus equal to infinity 1. to infinity f of x into dx equal to 1. கரெக்டாப்பா? அப்ப இங்க என்ன நடந்துக்குது? லிமிட் வேல்யூ என்னங்க? 0 to 1. வெரி குட். அப்ப இன்டெகிரல் 0 to 1 k into x into dx equal to 1. இது எப்படி இன்டெகிரல் பண்ணுவோம்? எனி ஐடியா? k வந்துட்டு கான்ஸ்டன்ட். சூப்பர். k constant will taking out. k integral 0 to 1 x into 1 minus x the whole power 10. UV rule. Next step. UV rule. UV யா? இது டெரிவேட்டிவ் இன்டகிரேஷனா? இன்டகிரேஷன். சரி, UVங்கிற அதுல ஏதோ ஒன்று இருக்கு. இன்டகிரல் UV is equal to integral UV equal to UV minus integral V du. இதுல போட்டா நான் என்னைக்கு போட்டு முடியுது? இத போட்டா வருமா? வராது. எப்ப போட்டு இது எப்படி போடுறது? சரி, நீ சொன்னது இந்த ஐடியா தான். இல்ல இது பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பண்ணி பாப்போம். நீ சொல்லிட்டு நம்ம இல்ல நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? என்னப்பா? நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க? நான் எய்தர் டி மெத்தட் எடுத்து போடலாம். அட ஆமா சார். எடுத்து போடலாம். இல்லைன்னா டி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். என்னப்பா? டி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆமா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ரெண்டுமே அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா நீங்க நார்மலா ட்ரை பண்ண வேணும். டி மெத்தடோ இல்ல அதையோ. UV எப்ப அப்ளை பண்ணணும்னா ரெண்டு டிஃபரண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும்போது அப்ளை பண்ணணும். ஒன்னு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் அவனே அப்படியே சொன்னான். என்ன ரோடு ஹைலைட்டா அவன் அப்படிதான் சொல்லிக்கிறான். அப்ப ரெண்டுமே அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்குது. இங்க ரெண்டுமே அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன். அப்ப வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணா வர சான்சஸ் இருக்குது. பட் என்னன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நார்மல் மெத்தடே போறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சரிங்களா? அப்ப t ஈக்குவல் எடுப்பீங்க 1 மைனஸ் x எடுப்பீங்க. அப்ப dt ஈக்குவல் என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x கிடைக்கும். ஆல்சோ லிமிட் சேஞ்ச் பண்ணணும். லிமிட் என்ன? x ta. x 0 னா t வந்து -1. கரெக்ட். +1 மைனஸ் +1 கரெக்ட்டா? அப்ப x 1 னா t வந்து 0. கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப இன்டெகிரல் k இன்டெகிரல் t to 1 to 0 மைனஸ் சைன் கீழ வெளிய வந்துரும். கரெக்ட்டுங்களா? 1 plus t t x ஈக்குவல் என்னது? 1 மைனஸ் t ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. 1 minus t into t power 10 into மைனஸ் வெளிய எடுத்துட்டு அப்ப dt equal to 1 வரும். கரெக்டாப்பா? மைனஸ் k இன்டெகிரல் 1 to 0 அது அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். t power 10 dt. ஓகே கரெக்ட் தான். அப்ப மைனஸ் k t power 11 by 11 minus t power 12 by 12 equal to 1 minus k of 0 minus of 0 தான் வரும். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் வரும். கரெக்ட்டுங்களா? 1 by 11 minus 1 by மைனஸ் பிளஸ் ஆயிடும். லோயர் லிமிட்னால அப்ப k into LCM எடுத்தா 12 minus 11 வந்து 1. அப்ப 11 into 1 by 12 இல்ல 1 by 130. கரெக்ட்டுங்களா? k equal to 1 by கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? k equal to 32. 132. அப்ப k வேல்யூ தான் கேக்குறாங்க. k வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிருங்க. சரியா? ஓகே. அப்ப k க்கு பதிலா என்ன பண்ணலாம்? 32வா? 132வா? 132x into 1 minus x whole power. சோ ஃபைண்ட் k தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம இத வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியாமா? டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான சம் தான். இது எப்படி போடுவீங்க? A continuous function. தெரியல, இது நீங்க ஆல்ரெடி ஒருக்கா சொன்னீங்க.
நேத்து கூட சம்மேஷன் அதாவது இது கன்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இதே மாதிரி ஒரு சம் போட்ட ஞாபகம் இருக்குங்களா? ம் ம் 2 ஈக்குவலா இருந்தா 2 ஈக்குவல் டு ஆட் பண்ணிட்டு 1ன்னு போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? ம் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு ஆ. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A அண்ட் B கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். இன்டெக்ரல் 0 to 1 f of x ஆமா. ஃபர்ஸ்ட் dx. கேஸ் யூஸ் பண்ணி A கண்டுபிடி, செகண்ட் கேஸ் யூஸ் பண்ணி B கண்டுபிடி. சரியா? ம்ஹும். அப்ப இன்டெக்ரல் 0 to 1 இது ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவல் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இது 2 ஈக்குவல் இல்ல. அப்ப என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் P ஆஃப் A எழுதிக்கலாமா? சார் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் பா. கண்ணே இங்க பாருங்க இது 2 ஈக்குவல் சொல்லிட்டேனா? ம் அப்ப இதனோட காம்ப்ளிமெண்ட் தான் இது. எது? இப்ப இங்க ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது இந்த பக்கம் ஓகே ஓகே ஆமா ஆமா காம்ப்ளிமெண்ட். நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணது ரிலேட்டடா. ம் அப்ப 2 ஈக்குவல்னால நம்ம என்ன பண்ணலாம்? P of x less than or equal to A plus P of x greater than A equal to 1. அப்ப 2 ம் ஈக்குவல் இருக்காங்க. அப்ப 2 in times of P of x less than or equal to A ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? equal to ம் 1. அப்ப P of x less than or equal to A 1/2 ன்னு வந்துரும். கரெக்டாப்பா? ம் சரி. இப்ப எது லிமிட் மேக்ஸிமம் லிமிட் 1 வரைக்கும் இருக்குது. அப்ப பட் ம் 0 to Aங்கிறது இங்க நிக்கும். சரிங்களா? less than or equal to ங்கிறது அது A வந்து 1 விட கம்மியா தான் இருக்க போகுது. சரிங்களா? ம் அப்ப என்னன்னா இன்டெக்ரல் 0 to A f of x வேல்யூ என்ன? 3x square dx. அப்ப 3x squared into dx equal to 1. என்னமா? ஓ ஈக்குவல் டு 1/2 ஆ? அது எப்படி வந்து தெரியலையா? ம் 2 ஈக்குவல்னால 2 ஆட் பண்ணா 2 வருமா வராதா? ம் அந்த 2 வந்து அந்த ரைட் சைடு போயிடுச்சு. இல்ல ஃபார்முலா வந்துட்டு 1 தானே வரும் இன்டெக்ரல் இந்த ஸ்டெப் புரியுதா இல்லையா? இந்த ஸ்டெப் என்ன நினைக்கிறேன் பாரு. இந்த 2 ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதா இல்லையா? ம் ம் 2 ஈக்குவல்னால 2 ஆட் பண்ணா 2 தானே வரும். அந்த 2 வந்து அந்த பக்கம் கொண்டு போச்சுனா 1/2 சரிங்களா? ஓகே ஓகே. அப்ப x³ 3 ன்னு வரும். அப்ப 3 3 கட் ஆயிரும். வேல்யூ என்ன? 0 வா? 0 a³ equal to 1/2. அப்ப a³ equal to 1/2. a equal to 1/3 ஓகேங்களா? கியூப் ரூட் ஆஃப் 1. கரெக்ட்டுங்களா? என்ன டவுட் இருக்குதா? அடுத்து b கேக்குறான். b யோட வேல்யூஸ் என்ன கொடுத்துக்கிறான்? ரேஞ்ச் வந்து தெரியாது. greater than b ன்ட்டான். அப்ப என்ன ஆகும்? 1 minus p of x less than or equal to b. அப்படி எழுத கூடாது. அது எழுதுனா அவனுக்கு வந்து சம்மேஷன் ரூல். இன்டெகிரல் என்ன நடக்கும்? இன்டெகிரல் d to 1. இந்த இன்டர்வல் என்ன ஆகுது? 0க்கு முன் அப்புறம் b இருக்குது. அப்ப 1 வரைக்கும் போகுதுல. அப்ப b to 1 ன்னு அப்ளை பண்ணனும். சரியா? இதுக்கு இன்டெகிரல் என்ன யூஸ் பண்ணீங்க? இன்டெகிரல் 0 to a வா? ஆமா இது ஆமா. புரியுதா எப்படி எழுதுறதுன்னு? இல்ல டவுட் இருக்குதா? புரிஞ்சு. சரி அப்ப f of x அப்ளை பண்ணு. 3x² into dx அதோட வேல்யூ என்ன சொல்லிட்டான்? இதுதான் வேல்யூ சொல்லிக்கிறான். அப்ப ஈக்குவல் டு 0.05. சரியாப்பா? ஓகே ஓகே புரிஞ்சு. அப்ப என்ன அப்ளை பண்ணுவோம்? இது x³ கட் ஆயிரும். அப்ப x³ 3 3 1 minus b³ is equal to 0.05. கரெக்ட்டுங்களா? இல்ல அது 3 3 கட் ஆயிரும். 3 3 கட் ஆயிடுச்சு. அதனால அத போட்டேன். அப்ப p³ minus 1 1 minus b³. 1 minus p³ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே? இல்ல நீங்க மாத்திட்டீங்க ஃபர்ஸ்ட் சரி 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 ஓகே. அப்ப இது மைனஸ் இது பிளஸ். थैंक यू. x greater than b னா என்னப்பா? x greater than b னா b க்கு அப்புறம் தானே? ஆமாடா உனக்கு தெரியும் ஆல்ரெடி ரூல். b2 வந்தானே. இவர இப்படி வெச்சுக்கோ. x greater than b னா b இங்க இருக்குது. 1 இங்க இருக்குது. அப்ப b2 1 தான வரும். அப்படி ரைட்னா நம்பர் லைன் டிரா பண்ணிக்கோ. நம்பர் லைன் டிரா பண்ணிக்க இங்க 0 ன்டா. இங்க 1 இருக்குது. x வந்து என்ன சொல்லிட்டா? greater than b ன்டா. அப்ப greater than b னா எது வரைக்கும் மேக்ஸிமம் ரீச் ஆகும்? 1 வரைக்கும் தான் ரீச் ஆகும். அப்ப லைஸ் பிட்வீன் வேல்யூ தான் இருக்கு. இங்க தான் இருக்கு b. அப்ப நம்ம இங்க இருந்து இங்க தான் எடுக்க போறோம். சரிங்களா? புரியுதா? டவுட் இருக்குதா? இல்ல புரிஞ்சு. சரி அப்ப அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? -p³ equal to 0.05 minus 1. என்னோட ரிசல்ட் என்ன இருக்கும்? 0.995 95
மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்னாச்சு? பி கியூப் ஈக்குவல் டு 1ன்னு வச்சு 0.95. அப்போ பி ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 0.9. 1ன்னு வச்சுக்கலாமா 0.95? என்னப்பா? 1ன்னு மாத்திக்கலாமா 0.95? ப்ராபபிலிட்டி வந்து டெசிமல் வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ 1 மாத்தினா அப்புறம் பிரச்சனையே வந்துடும். இங்க பாருங்க, இங்க 0.05 எது கொடுத்துக்கலாம்? அப்ப இது நீ 0ன்னு வச்சுக்குவியா? அப்படி கிடையாது. 1ன்னு வச்சுக்காத, 1ன்னு வச்சு தப்பு போட்டுருவாங்க. நீ நியூமெரிக்கல் மெத்தடா இல்ல வேற எதுலயே வேணா அப்ராக்ஸிமேட் வேல்யூ வச்சுக்கோ, மேட்ரிக்ஸ்லயே வேற எதுல எடுத்துக்கோ. ப்ராபபிலிட்டி வந்து 0ல என்ன கொடுத்துக்கறானோ அத அப்ளை பண்ணனும். நீ எக்ஸ்ட்ரீமா போயிடாத. சரியா? டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா அடுத்தது மூவ் படிக்கலாம். இல்ல போயிடுச்சு. சரி, இப்போ வரைக்கும் நம்ம சிடிஎஃப் வந்து நாம வந்து எங்க பார்த்தோம்? பிஎம்எஃப்ல பார்த்தோம். பிஎம்எஃப்ல ஈஸி. சிடிஎஃப் வந்து இப்போ வந்து பிடிஎஃப்ல பார்க்க போறோம். மீனிங் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்ல சம்மேஷன் கேஸ்ல ஈஸியா பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அதே டென்சிட்டி ஃபங்க்ஷனே பண்ணலையா? என்னப்பா? டென்சிட்டி ஃபங்க்ஷனே வரலையா? டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ஏன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம போடல. இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இங்க பாருங்க, இந்த பக்கம் பார்ட் முடிச்சிட்டோம். குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். பட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேடிங் பார்க்கல. அந்த क्वेश्चन இப்ப அடுத்து நடத்த போறோம், பாத்துக்கோ. சரிங்களா? சரி, என்ன கேட்டீங்க? Probability density is given by this. Find k. இதுதான் CDF. சரிங்களா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா சரி, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இதுதான் PDF. பாத்துக்கோ, CDF. PDF கிடையாது. இது k. k கண்டுபிடிக்க உங்களுக்கு அழகா தெரியுமில்ல? k எப்படி கண்டுபிடிப்ப? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x into dx to dx equal to 1. இங்க integral 0 to 1. ஆமா, integral 0 to 1. k common. x minus கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறீங்க. by 3. 1 minus x square minus x cube by 3. சூப்பர். அப்ப x 1 minus 1 by 3. என்ன கிடைக்கும்? 0 to 1 ஆ? 2 by 3 equal to k by k2. 1 minus 1 by 3. ஓகே, நீங்க k equal to 3 by 2. சூப்பர், வெரி குட், கரெக்ட் பா. அப்ப k equal to 3 by 2. அப்ப 3 by 2 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த f of x மாத்திரலாமா? அப்ப f of x என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். 3 by 2 into 1 minus x square. ஓகே, சூப்பர். 3 by 2 into 1 minus x square. லிமிட் வேல்யூ 0 to 1. சரிங்களா? இது 0 அதர்வைஸ். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா இருப்பீன்னு நினைக்கிறேன். கரெக்டாப்பா? இப்ப பொறுமையா நடத்துறேன். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா 2-3 டைம் சொல்றேன், புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? CDF கண்டுபிடிக்க போறோம். CDF ரூல் என்ன? நம்ம டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் என்ன நடந்தது? ஈஸியா சொல்லியாச்சு. x less than or equal to 0 னா 0 போட்டுக்கோ. x greater than அந்த கடைசி லிமிட் என்ன இருக்குதோ அதுக்கு வந்து நீ 1ன்னு போட்டுக்கோ. மீதி இருக்குதெல்லாம் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கோன்னு சொல்லியிருந்தேன். நான் இருக்குதா? இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் தானே. ஆட் பண்றது பிளஸ் இன்டெகிரல் வரும். இது வந்துட்டு அந்த இதுதானே டிஸ்கிரீட் கண்டினியூஸ் வேரியபிள் தானே. டிஸ்கிரீட் கண்டினியூஸ் வேரியபிளோட தானே. இது டிஸ்கிரீட் வேற ரேண்டம் வேரியபிளோடது. இப்போ நாம பார்க்க கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள பார்க்க போறோம். சரிங்களா? இது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். ஆமா, இது ஆல்ரெடி முடிச்சாச்சு. இது இப்ப நாம பார்க்கிறது வந்து இது பார்க்க போறோம். ஸ்மால் f of x வேல்யூ எழுதிக்கோ. ஸ்மால் f of x வேல்யூ என்ன? 3 by 2 into 1 minus x squared. லிமிட் வேல்யூ நம்ம இம்பார்ட்டன்ட் 0 less than x less than 1. கரெக்டாப்பா? அப்ப 0 என்ன வருது? அதர்வைஸ் வருது. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்? கேபிட்டல் f of x கண்டுபிடிக்க போறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கேபிட்டல் f of x கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா? புரியலன்னா கேட்டுக்கோ. இல்ல 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் பிராக்டீஸ் பண்ணும்போது வந்துரும். இங்க பாருங்க, இன்டர்வல் வந்து இது 0. இதுவும் அதே மாதிரி எழுத கூடாதா? x less than 0 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது பண்ணிருவேன். ஏன்னா இங்க இன்டெகிரல் யூஸ் பண்ணனும்ல, ஆட் பண்ண கூடாதுல. இன்டெகிரல் பண்ணி ஆட் பண்ணனும். சரிங்களா? ஒரு நிமிஷம் சொல்றேன், பாத்துக்கோ. ஒரு நிமிஷம். இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. சார் ஒரே நிமிஷம். அங்க வந்துட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணி கடைசியில 1ன்னு வரும். இங்க இன்டகிரேட் பண்ணுவீங்களா? ஆமா, இங்க பாரு, இதேதான். ஃபர்ஸ்ட் டைம் 0 தான், கடைசி டைம் 1 தான். இதுக்கும்
இந்த பிட்வீன் ஆனா டேபிள் அப்படியே ஆட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி எழுதாம ஆட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணி ஆட் பண்ணணும் கபிலேஷ். ம் இன்டகிரேட் பண்ணி ஆட் பண்ணணும். ஓ புரிஞ்சுக்கோ. சரியா? ஓகே பார்க்கலாமா? ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன? x லெஸ் தென் இங்க லெஸ் தென் தான் குடுத்துக்கிறான். அதனால இங்க என்ன எடுப்பீங்க? இங்க லெஸ் தென் குடுத்தனா நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அவன் குடுத்த இன்டர்வல் பாருங்க. லெஸ் தென் குடுத்திருக்கிறனால நான் என்ன எடுக்க போறேன்? இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு எடுக்க போறேன். அப்ப என்ன மீனிங் அது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதனோட மீனிங் என்னன்னா x belongs to minus infinity to 0 ன்னு அர்த்தம். சரிங்களா? ம் இந்த பக்கம் ஃபங்ஷனுக்கு என்னாச்சு வேல்யூ இருக்குதா? இல்ல. அதனால நான் 0 போட்டுக்குவேன். அப்ப இது 0ன்னு போட்டுக்கோ. சரிங்களா? ம் புரிஞ்சுதாம்மா? ஓகே சோ அடுத்த ஐடியா என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். செகண்ட் ஒன் 0 லெஸ் தென் x லெஸ் தென் 1 கேஸ் கிடைக்கும். கரெக்டாப்பா? ம் இது என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும் ரெண்டு டைம். அதாவது சார் அது integral 0 less than 0 x less than 0 வரும் x less than or equal to போட மாட்டாங்க. அது இங்க ஓபன் இன்டர்வல் தான் கொடுத்துக்கிறோம். ஓ ஓகே ஓகே ஓபன் இன்டர்வல் கொடுத்தனா அதுக்கு தகுந்த அடுத்தது 0 less than or equal to x less than 1 தானே? ஆமாடா அது as per ரூல் படி அங்க பாயிண்ட் இங்க இன்டர்வல் பாரு அவனே 0 லெஸ் தென் கொடுத்துக்கறான். அதனால இதனோட ஐடியா தான் எடுத்துக்கணும். சரிங்களா? அங்கேயே less than or equal to எல்லாத்துக்குமே போடுவோம். அங்க வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் பாயிண்ட் மட்டும் தான் கொடுப்பான். இங்க வந்து என்னன்னா டேபிள் என்ன கொடுப்பான்? 0 1 2 3 4 ஆமா அந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இப்போ கொடுப்பான். x less than 0 போடுவோம். ஆமா. இங்க பாரு இன்டர்வல்லே அவனே கொடுத்துட்டா லெஸ் தென் தான் கொடுத்துக்கறான். எக்ஸாக்ட்டா 0 கிடையாது லெஸ் தென் தான் கொடுத்துக்கறான். அதனால வந்து 0 போட்டுக்கறேன். சரியா? ஓகே சரி. அப்ப இங்க என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். எப்படி ஆட் பண்ணுவ? இன்டகிரல் மைனஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் புரியலன்னா கேட்டுக்கோ. சரிங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு என்ன கிடைக்கும்னா x ன்னு போட்டுக்கணும். f of x into dx ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? இது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண வேணும்னா ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 f of x into dx பிளஸ் இன்டகிரல் 0 டு இங்க x ன்னு எழுத கூடாது. சரிங்களா? இங்க 1 ன்னு எழுத கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல வரும்போது x ன்னு எழுதணும். வேரியபிள்ல முடியும். சரிங்களா? மறுபடியும் x ன்னு எழுதணுமா? ஓகே ஓகே என்னமா? அப்ப 1 மிஸ் பண்ணிட்டோம். ஓ லெஸ் தென் 1 னால 1 இன்க்ளூட் பண்ணலையா? ஆமா. 0 டு x ன்னு எழுதணும் தவிர 0 டு 1 ன்னு எழுத கூடாது. சரியாப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிங்களா? ஓகே அப்ப இது என்ன ஆகும்? இந்த டைம் வந்து 0 ஆயிடும். ஆல்ரெடி நீங்க 0 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல. அப்ப இந்த டைம் என்ன ஆகும்? இது 0 ன்னு ஆயிடும். அப்ப இதுக்கு f of x ஓட வேல்யூ இதுதான். சரிங்களா? இதுக்கு f of x வேல்யூ இதுதான். அதை இன்டகிரல் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? இன்டகிரல் 0 டு x 3/2 into 1 minus x squared into dx. கரெக்டாடா கண்ணு? ஓகே இன்டகிரல் பண்ணா என்ன கிடைக்கும்? 3/2 into x minus x cube by 3 3 0 to x இது சிம்பிள் பண்றா கண்ணு. அதே தான் வரும். என்ன அதே தான் வரும்? 3/2 into x 3/2 into x minus x அப்படியே வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம் சார். சரி அப்ப என்னாச்சு? that is equal to 3/2 into x x minus minus x cube by 3 x cube by 3 இதுதான் நம்மளுடைய எந்த இன்டர்வலோடது? 0 less than x less than 1 less than 1 ஓடது. அடுத்தது 1 less than x less than 2. அடுத்து 2ல இல்ல அதோட இன்டர்வல் முடிஞ்சிருச்சுல. ஓ ஆமா ஆமா அப்ப என்ன பண்ணுவ? greater than or equal to 1 ன்னு போடுவ. இங்க less than 1 ஓட இன்டர்வல் முடிஞ்சா என்ன பண்ணுவ? greater than or equal to 1 ன்னு போடுவ. இதனோட வேல்யூ என்ன எழுதலாம் டைரக்ட்டா? நீ போட்டு எழுது, போடாம எழுது 1 ன்னு எழுதி கண்ண மூடிட்டு. சரிங்களா? அப்ப cumulative distribution function புரியுதா? f of x equal என்ன எழுதுவ? திரும்ப எழுதிக்கோ. 0, x belongs to minus infinity to 0. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? 3/2 into x minus x cube by 3 x belongs to 0, 1 open interval. அடுத்தது 1 வந்துரும். 1 வந்து என்ன பண்ணுவீங்க? x belongs to 1, infinity open interval. இதுதான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லனா அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நீ ஒன்னு போட்டு பார்க்கணும். சரிங்களா? நானா? இல்ல நானே போடுறேன். ரெண்டு பேருமே சேர்ந்து போடலாம்.